ஹாய் ஆல், இட்ஸ் மண்டே மார்னிங். டே ஒரு 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயும் போல் எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசலை பெருக்கி குட்டி கோலம் போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. பாலை காசிட்டு தம்பிக்கு காம்ப்ளான் போட்டு கொடுத்துட்றேன். தம்பி எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை அவரோட டாய்ஸை வீட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டார். அதை நம்ம தான் எடுத்து வைக்கணும். நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் சட்னி அரைச்சேன். பிகாஸ் இன்றைக்கி இட்லி மாவு இல்லை, பொங்கல் தான் செய்யணுமா. பொங்கலுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பழைய சாம்பார் இருக்குது நேற்று வச்சது, அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று கிருத்திகைக்கு வடை செஞ்சோம் இல்லையா, அது வடை செய்கிறப்ப கொஞ்சம் மாவு எடுத்து வச்ச ஹஸ்பண்டுக்கு சூடாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே இன்றைக்கி போட்டு அவர் கையில் கொடுத்துட்டேன். பொங்கல் சட்னி வடை வச்சு கொடுத்தாச்சு. அவருக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் வடையும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு, அவர் நேற்றே கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டு போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சுண்டல் காராமணி வேணும், வேர்க்கடலை வேணும்னு கேட்டாங்க. அதையுமே நேற்று அவரால் சாப்பிட முடியல, நைட்டு 10 மணிக்கு வந்ததால். அதையும் பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் ஹீட் பண்ணி. அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்கு கொஞ்சம் போல் முறுக்கு, பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி எடுத்து நான் பேக் ரெடி பண்ணிவிட்டு தம்பியுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் தான் இன்றைக்கி தம்பி எடுத்துகிட்டு போய் விடணும். அதனால் கரெக்டாக ஒரு 8:35 போல் வீட்டிலேருந்து கிளம்பி 8:40க்கெலாம் ஒரு ஸ்கூலில் ஆன் டைமுக்கு விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.